மிதுன ராசிக்கு. அதுவும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு வந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் போய் உச்சமாகிறார். அதே மாதிரி சனி வந்து 10ஆம் இடத்துல ஆல்ரெடி இருக்கார். சனி 10ல் இருந்தால் ரொம்ப நல்லது. தொழிலில் வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பார். இவ்வளோ நாள் வக்கரமாக இருந்தார், வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் இந்த 28ஆம் தேதியிலிருந்து. ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதுக்கு அடுத்து நல்லா இருக்கிற ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசி சொல்லலாம். துலா ராசிக்கு வந்து ஒரு 80% நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இப்போ வந்து சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு, குரு வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா 10ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு வராரு. ஸோ உச்ச வீட்டில் இருக்கிறதுனால 10ஆம் இடத்துல இருந்தாலும் ரொம்ப தப்புன்னு சொல்ல முடியாது, பெட்டராக தான் இருக்கும். ஹோல் இயர் வந்து துலா ராசிக்கு வந்து பெட்டராக தான் இருக்குது. நான் மேஜர் பிளானட்ஸ் வச்சு சொல்கிறேன். அதே மாதிரி துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோட பிளேஸ்மெண்ட்டும் வந்து ரொம்ப மோசமாக இல்லை, அதுவும் ஓகே தான். ராகு கேது பயிற்சி வந்து அடுத்த வருஷம் டிசம்பரில் தான் நடக்குது. அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு வருஷம் பூரா அதே இடத்துல தான் இருக்காங்க. இப்போ சிம்மத்தில் கேது இருக்காரு, அதே மாதிரி ராகு வந்து கும்பத்தில் இருக்காரு. அந்த இடத்துல தான் அடுத்த வருஷம் கடைசி வரலும் இருக்க போகிறாங்க. ஒரு வருஷம் முழுக்கவே அங்கே தான் இருக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.